லட்சம் போடுறான்னு சொல்கிறாங்க. அதுமாரி போடுறவங்க யார் கான்ட்ராக்டுக்காரனா பெரிய பெரிய முதலை தான் போடுவாங்க. படித்த இளைஞருக்கும் இன்றைக்கி இருக்கிற அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு 35% லட்சத்தில் போட்டவங்க யாரும் எடுப்பாங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகள் மட்டும்தான் இந்த ஒப்பந்தம் இல்லை. நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை நிறைய விதிமுறைகளை மாற்றியுள்ளீர்கள், வரவேற்கிறேன். அதே வழியில் படித்த இளைஞருக்கு வேலை உருவாக மாதிரி எல்லாமே பேக்கேஜ் இல்லாமல் ஒரு சிங்கிள் ஒர்க் ஒரு சிங்கிள் டெண்டராக அமைக்கப்பட வேண்டும். அதே போல் விக்கிரவாண்டி கும்பகோணம் சாலை 2 வழி சாலை 4 வழி சாலையாக கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி கும்பகோணம் டு தஞ்சாவூர் சாலை 3 ரீச்சாக வேலை நடக்குது. 2 ரீச் பண்ணி முடிவெட்டுருது. 1 ரீச் பண்ணி மட்டும் கடந்த மத்திய அமைச்சர் தமிழக போக்குவரத்து அமைச்சரை நானும் எங்கள் தலைவரும் 2 முறை சந்தித்து கிட்டத்தட்ட 666 கோடி இன்றைக்கி ஒப்பந்தம் போட்டு ஆம வேகத்தில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட அந்த சாலை 10 ஆண்டுகள் மேலே நடந்த அந்த பக்கத்து விவசாய மக்களுக்கும் இன்றைக்கி விரிவாக தஞ்சை மாவட்டத்துக்கு போகிறவங்களுக்கு முக்கியமான சாலையாகும். ஆகவே விக்கிரவாண்டி கும்பகோணம் சாலையை 2 வழி சாலையாக பல ஆண்டுகளாக ஆம வேகத்தில் நடைபெற்று வருகிறோம். 8 உறுப்பினர்கள் பேசணும். கிருஷ்ணகிரி 2 வழி சாலையை 4 வழி சாலையாக கடந்த ஆண்டு திட்ட மதிப்பு தயார் செய்துள்ளன. அந்த சாலையை மத்திய அமைச்சரை நாங்கள் பார்த்து திட்ட மதிப்புகளை தயார் செய்து உடனடியாக அந்த சாலை கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கர்நாடக மாநிலத்தை இணைக்கல் சாலையாகும். திண்டிவனம் கிருஷ்ணகிரி சாலையை 4 வழி சாலையாக அகலப்படுத்துமாறு போகிற வழியில் மேல்மலையனூர் திருவண்ணாமலை போன்ற தலங்கள் உள்ளன. ஆகிய உடனடியாக அந்த சாலை முடிவு கொள்ளணும். அதே போல் இந்த மதுவிலக்கு அமைச்சருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். 717 கடையை போட்டணுன்னு நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் 7 தொகுதி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் விக்கிரவாண்டி நகராட்சியில் பேரூராட்சியில் 2 கடை இருக்குது. ஒரு உழவர் சந்தை கட்டிட்டு இந்த வாசப்பட்டியில் ஒரு கடை வச்சிட்டாங்க. பின்னாடி வெளியில் போகிற இடத்துல கடை வச்சிட்டாங்க. அந்த உழவர் சந்தை இன்றைக்கே மூடி கிடக்குது. மொத்தத்தில் எத்தனை கடையை நீங்கள் மூடுறீங்க, அந்த கடையை எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எத்தனை கடையை போட்டினீங்கன்றத விபரத்தை எனக்கு கேட்கும்போது சொல்லிட்டீங்க. கிட்டத்தட்ட அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 3 கடை இன்னைக்கு 234 சராசரி பார்த்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 3 கடையை போட்டி இருக்கணும். ஆகவே மாண்பு உறுப்பினர் திரு வி மையநாதன் அவர்கள் மையநாதன் பேசுங்க. நீங்கள் போதுங்க. நீங்கள் மானிய கோரிக்கையை தாண்டி விஷயத்துக்கு போயிட்டீங்கன்னா நான் அனுமதிக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் வி மையநாதன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவலூர்பேட்டை செஞ்சி சேத்பட்டிலிருந்து அவலூர்பேட்டை வழியாக பல நாளாக சாலை நடைபெறுகிறது. அமைச்சர் கவனத்துக்கு எடுத்து அந்த பணியை விரைந்து முடிக்குமாறும் எனக்கு வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கும் எங்கள் தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமச்சந்திரனுக்கும் எங்களை வழிநடத்தும் அந்நியர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் திரு வி மையநாதன் அவர்கள். மாண்பு உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே காங்கிரஸ் பாரதிய ஜனதா சொல்லும் போது நீட்டை நாங்கள் காங்கிரஸ் கொண்டு வந்தோம், பாரதிய ஜனதா சொல்கிறாங்க நாங்கள் ஏன் அதை தொடர்ந்து நடத்துகிறோன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடத்துறதா சொல்கிறாங்க. காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதாவும் சரி வேறு ஆள் தானே சரி, அவங்க உடம்புல ஓடுறது ஒரே ஜீன் தான். ஆனால் யார் வந்தாலும் உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பின் அடிப்படையிலே நாங்கள் நீட்டை கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னாங்க. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்தில் சட்டம் திருத்தம் கொண்டு வந்து அதை நீக்குவதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லையா, இருக்கிறதா இல்லையா? இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. பாரத பிரதமராக ராஜீவ்காந்தி இருந்தபோது முஸ்லீம் பெண்கள் விவாகரத்து பெற்ற பெண்களுக்கு ஜீவனாம்சம் வழங்கக்கூடாது என்பது அவருடைய மத கோட்பாடு. அதில் உச்சநீதிமன்றம் அரசியல் அமைப்பு சட்ட தீர்ப்பில் 1984 தீர்ப்பு வழங்குகிறது, ஜீவனாம்சம் வழங்கலாம் என்று. அந்த தீர்ப்பை அன்றைய பிரதமராக இருந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செல்லத்தக்கதாக ஆக்கினார். அதே போன்று இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா என்ன சொல்கிறார்? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீட்டை நாங்கள் தொடர்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்ன சட்டம் என்றால் கனிம வளத்தினுடைய திருத்த சட்டம். அந்த திருத்த சட்டத்தின்படி மேஜர் மினரல்ஸ் உச்சநீதிமன்றத்திலே 5 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட உரிமை. மாநிலங்களில் 20 ஆண்டு காலமாக நடைபெற்ற ஒரு வழக்கு. அந்த வழக்கிலே மாநில அரசாங்கங்களுக்கு அந்த மேஜர் மினரல்ஸ்ல இருக்கிற ராயல்ட்டியை வசூலிக்க உரிமை
உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதில் ரிவ்யூ பெட்டிஷன் போடப்பட்டது, அதையும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பு வந்த ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு, மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த மைனர் அந்த திருத்த சட்டத்தின்படி மாநில அரசாங்கம் அந்த ராயல்ட்டியை வசூலிப்பதற்கு, கட்டணத்தை விதிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பை செல்லத்தக்காது என்று ஆக்கியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது மனம் இருந்தால் உண்மையிலே இந்த காங்கிரஸ் ஆண்டும் போதும் சரி, பாரதிய ஜனதா ஆண்டும் போதும் சரி, மாணவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாணவர்களுடைய உயிரை காப்பாற்றியிருக்கலாம். இவர்கள் அரசியல் செய்வதற்கு தான் இந்த நீட்டு உதவுகிறது. ஆமா, அப்பாவி மக்கள், மாணவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.